உலக கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆஸ்திரேலிய அணியின் அடுத்தடுத்த சறுக்கல்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து தோல்வியை தழுவியது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்ரெசிவ் கிரிக்கெட் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது ஆஸ்திரேலியாதான். சொந்த மைதானங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு மைதானங்களிலும் அவர்களது ஆதிக்கம் வரலாறு நெடுகிலும் நீண்டிருக்கிறது. ஆனால் அண்மையில் பாகிஸ்தானுக்கு சென்ற ஆஸ்திரேலிய அணி 3 போட்டிகள் கொண்ட ODI தொடரில் 2-1 என்ற கணக்கில் தொடரை இழந்தது. இதேபோல் 0-2 என்ற கணக்கில் வரலாற்றில் முதல் முறையாக வங்கதேசத்திற்கு எதிரான ODI தொடரில் தோல்வியை தழுவியுள்ளது. இந்த 2 தொடரிலும் ஜாஷ் இங்கிலீஷ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி உறுதியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் பெரிதாக சோபிக்காததே தொடர் தோல்விக்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவின் ஆட்டம் குறித்த விவாதத்தை உருவாக்கி இருந்தாலும் அனைவரும் உற்றுநோக்கும் அதிரடியான கம்பேக்கை ஆஸ்திரேலிய அணி பதிவு செய்யும் என்றே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது.